850 பேரை இதுவரை கொண்டிருக்கான். 850 பேரை. இப்போ அது குடிக்க வச்சு ஒரு 80-90 பேர் தான் செத்துருக்கான். 850 பேரை கொண்டிருக்கான். இவர்களுக்கு வந்த கோபம், இவர்கள் எடுத்த நடவடிக்கை. ஆனால் நீ ஆழ்ந்து கவனிக்க உடன் பிறந்தவனே, ஒற்றை மகன் தமிழீழத்தில் ஆயுதத்தோட நிற்கிற போது ஒரு மீனவன் சுடப்படலை. ஊர் எல்லையிலே ஐயனார் கருப்பணைசாமி மாறி இந்த இனத்தை நின்று காத்த பெரும் வீரன் நம் குலதெய்வம், நம்முடைய அண்ணன் பிரபாகரன் என்பதை நீங்க மனதில் வச்சுக்கணும். இவன் பேசுவான் தீவிரவாதின்னு. காந்திக்கு பகத்சிங் சுபாஷ் சந்திர போஸும் கூட தான் தீவிரவாதி. காந்தி பார்வையில் பகத்சிங்கும் சுபாஷ் சந்திர போஸும் பயங்கரவாதிகள் தான். பகத்சிங்குக்கு தூக்கு வரும்போது காந்தி கடிதம் எழுதினார், என் மாநாட்டுக்கு முன்னாடி நிறைவேற்றிருங்கன்னு. எப்படிப்பட்ட ஆளுக பார்த்துக்க. கொடுமை நிகழ்ந்துருச்சு. அற்ப தேர்தலில் வென்றுட்டு நாங்க வென்றுட்டோம். இப்ப வெம்பாடு படுவாங்க. ஒரு ஓட்டுக்கு 20,000 கொடுத்து எப்படி வென்றோம்னு நினைப்பாங்க. ஏன்? இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு எங்களை பாதிக்கவில்லை என்று காட்டுவதற்கு. இன்னும் 500 பேர் தாலி அறுத்தாலும் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் மக்கள் என்று காட்டுவதற்கு. அதனால்தான் இவர் குடிகெடுப்பான் தாலி அறுப்பான் என்று வைக்கிறதுக்கு பேரே குடிகெடுப்பவர்கள் தாலி அறுப்பவர்கள். யார்? திராவிடர்கள். இந்தியன் உன் உரிமையை எடுத்துக்கொண்டு போவான், திராவன் கொடுத்து விட்டு அப்படியே நிற்பான். ஏன்? 2 பேரும் ஒண்ணுதான். தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றார்? ஆரியம் திராவிடம், இந்தியம் திராவிடம் 2ம் வெவ்வேறு அல்ல, 2ம் ஒண்ணுதான். ஒரு நாள் கட்டிப்பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், பார்த்து கொண்டே இரு என்கிறார். அவர் பேரன் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் வந்தோம். நாங்கள் இந்தியர் அல்ல, திராவிடர் அல்ல, தேவர் அல்ல, நாடார் அல்ல, கோணார் அல்ல, செட்டியார் அல்ல, பிள்ளை அல்ல, முதலியார் அல்ல, படையாச்சி அல்ல, பறையர் அல்ல, கவுண்டர் அல்ல, இப்படி இந்து அல்ல, இஸ்லாமியர் அல்ல, கிறிஸ்தவர் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்றோம். 2 பேரும் ஏத்துட்டான். இது என் அடையாளம் அல்ல. தமிழ்நாட்டை விட்டு கேரளாவுக்கு போனால் நான் வன்னியன் என்று சொல்ல முடியாது. நான் நாடார், தேவர், கோணார் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு தமிழ்நாட்டிலிருந்து எவன் வந்தாலும் பாண்டிதான். ஆந்திராவுக்கு போய் நான் சொல்ல முடியாது. இந்தியாவின் எந்த மாநிலத்திலையும் போய் என் சாதியை அடையாளமாக சொல்ல முடியாது. இந்தியாவை விட்டு எந்த நாட்டிற்கு சென்றாலும் என் சாதியையும் மதத்தையும் அடையாளமாக சொல்ல முடியாது. குறிப்பா அமெரிக்கா. Who are you? I am தேவர். I am படையாச்சி. I am கவுண்டர். I am நாடார். மறுபடியும் கேட்பான், who are you? I am இந்து. போடா மண்டுன்னு தூக்கி பக்கத்தில் மென்டலா சொல்லி சேர்த்துட்டு. உலகத்தில் எல்லோரும் தன் தாய்மொழியில் தான் தன்னை அடையாளப்படுத்துவான். ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். அப்படிதான் கை கொடுப்பான். ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது, ஐ ஆம் பிரெஞ்சு. அப்படித்தான் நான். ஐ ஆம் தமிழன். நான் தமிழ். ஐ ஆம் தமிழ். அது என்னுடைய ஐடென்டிட்டி. அதான் என் அடையாளம். என்னுடைய சிட்டிசன்ஷிப் இந்தியா, என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ். குழப்பிக்க கூடாது. சிட்டிசன்ஷிப் நேஷனாலிட்டியும் போட்டு குழப்பிக்காது. உன் நேஷன் இந்தியா இல்ல, உன் நேஷன் தமிழ் நேஷன். நீ இந்திய நாட்டின் குடிமகன். தட்ஸ் ஆல். ஓ பாஸ்போர்ட் எடுத்து பாரு, சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் இருக்கும். நீ இந்தியன்னு வச்சுட்டு கானப்தூர் கபூர் கான் எல்லைக்காந்தி இந்தியா முழுமைக்கு சுத்திட்டு போயிட்டு போகும்போது அங்க ஒரு ஊடகவியலாளர்கள்லாம் கேட்குறாங்க, இந்தியாவில் என்ன பார்த்தீங்கன்னா? ஒரு இந்தியனை கூட பார்க்கலன்ட்டு. என்ன பிடிச்ச? நான் வங்காளியை பார்த்தேன், மலையாளியை பார்த்தேன், பீகாரியை பார்த்தேன், குஜராத்தியை பார்த்தேன், மராட்டியனை பார்த்தேன், ராஜஸ்தானியை பார்த்தேன், இந்தியனை பார்க்கவே இல்லைன்னு. அவனவன் சரியா இருக்கான். நாம சரியா இருக்க துடிக்கும் போது பாசிசம், சவனிசம், செப்பரேட்டிசம், டெரரிசம், ஆன்டி நேஷனலிசம், புடுங்கனிசம், அப்பத்தாயிசம் எல்லாம் நமக்கு தான் வரும். இத புரிஞ்சுக்கிட்டு மேல பாரு. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறாரு புரட்சி பாவலர். 1.5 கோடி வட இந்தியா வந்துட்டான். இது காரணம் என்ன? எல்லாரும் வீதிக்கு வந்துட்டேன், எல்லாரும் போராட வந்துட்ட. ஆனாலும் நல்லாட்சி கொடுக்கிறேன்றார் ஐயா ஸ்டாலின். விவசாயி போராட்டத்தை கண்டுகொள்ளாத இவர்கள், உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்களின் போராட்டத்தை கண்டுகொள்ளாத இவர்கள்
தேவதைகளாக இருந்து சேவை செய்கிற செவிலிய பெண்கள் அவர்களுடைய போராட்டத்தை கண்டுகொள்ளாத இவர்கள் டாஸ்மார்க் ஊழியர்கள் போராடினால் அதுபோல கண்டுகொள்ளாமல் இருப்பார்களா என்பதை என் அன்பு தம்பிதங்கள் சிந்திச்சு பார்க்கணும். காலையில போராட்டத்தை ஆரம்பிச்சான்னா டாஸ்மார்க் ஊழியன் 1 மணி நேரத்தில் வந்து தீர்த்து வச்சிருவாங்க. மாவட்ட ஆட்சியர், துறை சார்ந்த அமைச்சர் பேசி தீர்த்துருவாங்க. இப்போ புரியுது அவனுக்கு நாடு எதை நோக்கி போகுதுன்னு? நாடு எதை நோக்கி போகுது? சாராய வியாபாரின்னா கோவிச்சுக்கிறாங்க. சாராயம் விற்கிறவனுக்கு பேர் சாராய வியாபாரி தாங்க. பால் விற்கிறவனுக்கு பேர் பால்காரன், காய்கறி விற்கிறவனுக்கு பேர் காய்கறிக்காரன், சாராயம் விற்கிற பேர் சாராயக்காரன். அவ்வளோதானே, அவ்வளோதானே. அது எதை நோக்கி நம் தேசத்தை கொண்டு போகிறார்கள் என்று நீ பார்க்கணும், ஆழ்ந்து கவனிச்சு முடிவெடுக்கணும். இதை என் அன்பு தம்பி தங்கைகள், அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், இந்த தேர்தலை ஒரு மாறுதலாக பாருங்கள். மாற்றத்திற்காக வரலாறு தந்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பாக பாருங்கள். வென்றுவிட்டார்கள், பலமுறை வென்று விட்டார்கள். என் தங்கை சொல்வதோ 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதிலே அன்பு தம்பி அன்னியூர் சிவா வென்று போய் என்ன பண்ணுவார்? அந்த கூட்டத்தில் இன்னொருத்தர். ஆனால் என் தங்கை கொண்டு போனால் அவர் ஒருத்தர், அவர் ஒரு ஆள். தெரிக்க விடுறா பாருங்க இந்திய பாராளுமன்றத்தை மகுவா மைத்ரா. அப்படி இந்திய சட்டசபை, தமிழ்நாட்டின் சட்டசபையை தெரிக்க விடுவாள் என் தங்கை. எவ்வளவு தகுதியும் திறமையும் இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும் என் அன்பு மக்களே. என் தங்கையை விட தகுதியும் திறமையும் வாய்ந்தவர்கள் இல்லை. அவளுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். அவளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள், வாய்ப்பு கொடுங்கள். எனக்கு எப்படி வாய்ப்பு வந்தது தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே? கபடி விளையாட்டில் எனக்கு அவ்வளவு உயிர், கராத்தே சிலம்பெல்லாம் அவ்வளவு உயிர். அதில் எனக்கு இடையூறு இல்லை. கபடி விளையாடுறதுக்கு சேர்த்துக்க மாட்டார்கள். நான் ஒல்லியாக எலும்புந்தோல்மா ரொம்ப சின்ன பையனாக இருப்பேன். காலேஜ் முதல் ஆண்டு படிக்கும்போது எங்கள் அன்னைங்கெல்லாம் விளையாடுவாங்க, 2வது ஆண்டு 3வது ஆண்டு படிக்கிறவங்க கல்லூரி அணியில். நான் வந்து அதில் இருக்க ஆர்வத்தில் எல்லாரும் போயிட்ட பிறகு உட்கார்ந்து அந்த விளையாட்டை பார்ப்பேன். அவங்க கலட்டி கொடுக்குற துணி, அந்த பேண்ட் ஷர்ட்டு, சங்கிலி, செயின், கடிகாரம், மோதிரத்தில் என்கிட்ட கொடுத்துட்டு விளையாட போவாங்க. நான் வச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருப்பேன். 2 அணியாக பிரித்து 7 பேராக எங்கள் ஃபிசிக்கல் டைரக்டர், எங்கள் விளையாட்டு ஆசிரியர் பயிற்சி கொடுப்பார். ஒரு நாள் ஒரு அணியில் ஒருத்தர் வரலை. அப்போ அவர் ஏதோ விளையாட்டுக்கு கேளியா, உங்களுக்கு ஒரு ஆள் குறையுதே, நம்ம சீமானை வச்சுட்டு போடா, நீ போய் அங்கே அணியில் நில்டா அப்படின்னு அனுப்பி விடுறாரு. அனுப்பிவிட்டா பாருங்க, நடுவால் நான் தான் சப்ஸ்டியூட்டு. இந்த பக்கம் எங்கள் அண்ணங்க இந்த கை பிடிச்சி எடுத்துட்டு ஓடுவாங்க, இந்த கை பிடிச்சி நான் சென்று அப்படி நிற்கிறேன். என் அணியில் எல்லாரும் பட்டு போயிட்டாங்க. நான் ஒரே ஒரு ஆள் இருக்கேன், நான் தான் ரைடு போகணும், பாடி போகணும். மொத்த பேரும் கைதிட்டா, ஏன்னா என்னை பார்த்தாலே காமெடி மாதிரி இருக்கனே, இவனாடா பாடி சீமா போட, சரி போடா போடா, எங்கள் அன்னைங்கெல்லாம் கைதிட்டுறாங்க. ஒரு வெறி தான். அப்போல்லாம் இந்த மண்ணை தொட்டு அப்படி கும்பிடுறது அப்போ ஒரு பழக்கம். அப்போ போய் அப்படி பாடி போனதான் தெரியும். ஒரு ரைடு போய் இப்படி விளையாண்டு வந்தல என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மொத்த பேரும் எங்கள் அன்னைங்க தூக்குனாங்க பாருங்க. அப்புறம் அவன் வந்தாலும் சேர்க்க வேணா, இவனை அணியில் சேர்த்துக்கிறேன்ட்டார் எங்கள் பிசிக்கிட்டாரு. அந்த வாய்ப்பு எனக்கு எப்படி வந்ததை பற்றி, அப்படி ஒரு வாய்ப்பு என் தங்கச்சிக்கு கொடுங்க, தயவு செய்து கொடுங்க. ரொம்ப நாளாவே எங்களை சப்ஸ்டியூட்டாக வச்சுருந்தீங்கன்னா எங்கள் ஆட்டத்தையும் ஒரு தடவை இறக்கி விட்டு பாருங்களேன். இந்த தேர்தலில் எங்களை ஒரு 20 பேர் அனுப்பியிருந்தீங்கன்னா எடப்பாடி ஐயா என் வெளியே வர்றாரு, ஆளுங்கட்சி வெளிநடப்புன்னு ஒரு செய்தி வந்திருக்கும். அப்படி செஞ்சிருக்க ஒரு 20 பேர் அனுப்பியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது. நிறைய ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியது வரும். அந்த அளவுக்கு யார் அங்கே ஆள் இல்லை. அவங்க ரொம்ப கேள்வி கேட்பாங்க, ஏங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் அந்த வாய்ப்பை என்னரும் தமிழ் மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு கொடுங்கள். நீங்கள் ஏன் இது நாங்கள் ஏதோ வேற ஆளுக்கு அரசியல் செய்கிற மாதிரி உங்களுக்கு தான் செய்கிறோம். உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்திருக்கோம். சரி, தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவரை இவ்வளவு நேரம், இன்னும் கூட 4 மணி நேரம் நான் பேசுவேன். ஆனால் நீங்கள் இருக்கணும், இன்னும் கூட நான் பேசுவேன். அவ்வளவு கருத்து இருக்கு, அவ்வளவு கனவு இருக்கு. அதனால தான் கோடி கனவு கொண்டோம் கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் உறவுகளேன்னு நாங்கள் கை நீட்டி அழைக்கிறது காரணம் தான். ஒரு ஓட்டு தானே கேட்குறவங்க மயன், ஒரே ஒரு ஓட்டு.
அதான் போட்டாச்சே, உதயசூரியன் தான் போட்டாச்சு. என் பங்காளி வடிவேல் சொல்லுவார்ல, பார்த்துவேன் அந்த வெற்றி கொடி கட்டி என் தம்பி சேர எடுத்து படுத்தல, இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்தா, இதுல ஒரு கையெழுத்தா, போட்டாச்சு எத்தனை அப்படி ஒரு தடவை கேளுங்க உதயசூரியன், போட்டாச்சு எம்பிட்டு நாளைக்கு பாப்பா. எங்கள் கோட்பாட்டை ஆழ்ந்து கவனிங்கள். எவ்வளவு அக்கறையாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் மேல இருக்கிற பெரும் காதல் தானே நாங்கள் இவ்வளவு பாடுபட காரணமா இருக்குது. வேற என்ன எங்களுக்கென்று என்ன இருக்குது? அப்படி இல்லை. இப்ப எங்க அண்ணன் வந்தாங்க, கமலஹாசன், அவங்களுக்கு சரியா வரல, திருப்பி நடிக்க போயிட்டாங்க. அது மாதிரி உங்க மகன் போனேன்னா ஒன்று என் மக்களுக்காக, அவர்கள் விடியலுக்காக அரசியல் செய்வேன், இல்லைன்னா 100 பேருக்கு சோறு போடுற விவசாயத்தை செய்வேன். 2ல் 1 தான் செய்வேன். இதுல வெள்ளை வெட்டினா நாட்டையே விவசாய நாடா மாத்துவேன். நீ நம்பு, ஒரு 5 வருஷம் என்கிட்ட கொடுத்துட்டு நீ தெருவில் பயணிச்சு பாரு சாலையில, இது உண்மையிலேயே தமிழ்நாடு தானான்னு உனக்கு சந்தேகம் வந்துடும். பூமியின் சொர்க்கமாக மாத்திடும். ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, இந்த நாடுகளில் நீ சாலையில் பயணிக்கும் போது இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அது மாதிரி என் நாட்டை நான் மாற்றுவேன். நீ கேரளாவுக்கு போய் பாரு, காலி இடங்கள்னு ஒன்றை காட்டிடு, அண்ணா இங்கே இருக்குன்னு. ஒரே ஒரு சீம கருவேலை கண்டு அல்லது மரத்தை காட்டிடு, ஒரு யூக்கலிப்டஸ் மரத்தை காட்டிடு, ஒரு பிளாஸ்டிக் போத்தலை காட்டிடு. அவர்களால் முடியுது, உன்னால முடியலையா? சொல்லு, உன்னால முடியலையா? உன்னை பேரன்பு கொண்டு காதலிக்கிற என்னை நீ காதலிக்கணும். நீ பான் பராக்கு போடுறவன், கஞ்சா குடிக்கிறவன், கள்ளச்சாரம் குடிக்கிறவனே காதலிச்சு தாலியை கட்டினீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. நானும் உன்னை 15 வருஷமா வெரைட்டி லவ் பண்றேன். சும்மா அப்படி போய் திரும்பி ஒரு ஓரக்கண்ணாலே ஒரு சைட் அடிச்சு விட்டு போப்பா. என்னப்பா நீ ஒரு தலை காதல், ஒன் சைடு லவா எத்தனை வருஷத்துக்கு சுத்துறதுப்பா? ஒரு தடவை எங்களையும் பாருப்பா. எங்களையெல்லாம் பார்த்தா பிடிக்காதுப்பா, பார்க்க பிடிக்கிறோம். ஒரு தடவை எங்க பேச்ச கேட்டா வெறுப்பாத்தாப்பா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருந்தா அது சங்கீதமா தேனா இனிக்கும்பா. கேளுப்பா, அதாப்பா சரியா இருக்கு. ஒரு கேளுப்பா, நாங்க பேசுறது உங்களுக்காகங்கிறத முதல்ல கேளுப்பா. கேளு. படிச்ச பிள்ளைகள் அவரவர்கள் வேலையை பார்க்காம, நம்ம ஐயா அதை அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைகிட்ட, அம்பேத்தே நண்பர்கள் இருக்கிறாங்க, அம்பேத்தே எல்லாம் கல்வி அறிவை கொடுத்துட்டா சகோதரத்துவம் சமத்துவம்லாம் வந்துரும்னா, ஆனால் ஒன்றும் வந்த மாதிரி தெரியலையே அம்பேத்தே அப்படின்னு. தன்னலம்னு வந்துட்டா அறிவு வேலை செய்யாதுறாங்கிறாரு. அது மாதிரி இங்கே தன்னலம்னு வந்துருச்சு, அறிவு வேலை செய்யாது. எங்களுக்கு தன்னலம்ங்கிற ஒன்னே கிடையாது, இனநலம் தவிர. அதனால ஒரு ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, உழைக்கும் மக்கள் சின்ன அது ஒளி வாங்கி சின்னாய, உழைக்கும் மக்கள் சின்ன அது ஒளி வாங்கி சின்ன. நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், நாள்தோறும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம், யாரார்க்க ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற பொண்ணு, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா, ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத, ஒளி வாங்கி சின்ன உழைக்கும் மக்கள் சின்ன அது ஒளி வாங்கி சின்ன, உழைக்கும் மக்கள் சின்ன அது ஒளி வாங்கி சின்ன. விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு, பாடுபட்ட ஏலசனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற.